ஹலோ ஆல் வெல்கம் டு பிரிசரா அண்ட் ஹாப்பி உகாதி. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப எலிகெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். சிம்பிளாக வந்து ஒரு ப்ளவுஸ் டிசைன், எஸ்பெஷலி எல்டர்ஸ் வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் வந்து விரும்புவாங்க. ஸோ எல்டர்ஸ்க்காகட்டும் இல்லாட்டி சிம்பிளான ஒரு டிசைன் எலிகெண்ட்டாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து நீங்கள் பண்ணலாம். ட்ரேசிங்லேருந்து டிசைனிங் வரைக்கும் கம்ப்ளீட்டாக நான் காட்டியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ரொஃபஷ்னல்ஸாக இருந்தாலும் ஓகே, இல்லை பிகினர்ஸாக இருந்தாலும் ஓகே, இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கிங், ட்ரேசிங் பேப்பர் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுறீங்க, இது என்ன ட்ரேசிங் பேப்பர் அப்படின்னு. இதோட பேர் வந்து ட்ரேசிங் பேப்பர் தான், ஸ்பெஷலாக எந்த நேமும் கிடையாது. பட் நீங்கள் நார்மலாக வந்து கடைகளில் கேட்கும்போது பட்டர் ஷீட் தான் கொடுப்பாங்க. இது பட்டர் ஷீட் கிடையாது, இது வந்து ஒரிஜினல் ட்ரேசிங் பேப்பர். ஸோ இந்த பேப்பரை கேட்டு வாங்குங்க. சப்போஸ் இந்த பேப்பர் எங்கேயும் கிடைக்கலனா நம்ம வெப்சைட்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். prisara.com வெப்சைட் போனீங்க அப்படின்னாவே நீங்கள் ட்ரேசிங் பேப்பர்னு சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ மெஷர்மெண்ட்ஸை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து நெக்கோட அகலம் வந்து 6 இன்ச்சு, ஸோ 3 இன்ச்சு ஹாஃப் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்கோட டீப் எவ்வளோ இருக்கும் உங்களோட மெஷர்மெண்ட் ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக் டீப்பை மார்க் பண்ணிவிட்டு நெக் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் நெக் மாதிரி கிளைண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த நெக் ஷேப் வந்து நான் இப்போது சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நெக் ஷேப் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா சிம்பிளான ஒரு டிசைன் தான். பட் சில டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேசிங் எல்லாமே நம்ம டேரெக்டாக போடலாம். பட் சில டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தால் கூட கம்பல்சரி அதுக்கு ட்ரேசிங் பண்ணி ஒர்க் பண்ணால் தான் பார்க்குறதுக்கு அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபோனில் இருக்க பாருங்கள், அந்த டிசைன் தான் நான் இப்போ ட்ரேஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஹேண்டில் வந்து ஸ்டென்சில் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஃப்ளவர் அண்ட் லீவ் டிசைன்ஸ் தான் உங்களுக்கு வருது. ஸோ ஒரு ட்ரேசிங் பண்ணால் தான் உங்களுக்கு எல்லா ஃப்ளவரும் ஒரே சைஸில் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ நல்லா ட்ரா பண்ண தெரிஞ்சாலும் சரி, தெரியலனாலும் சரி, எந்த டிசைனாக இருந்தாலும் ஒரு ப்ராப்பராக பர்ஃபெக்டாக நீங்கள் ட்ரேசிங் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ என்னோடய கிளாஸில் இந்த மாதிரி தான் ப்ரொஃபஷ்னல் மெத்தடில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் உங்களுக்கு A to Z எப்படி ப்ராப்பராக ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மெஷர்மெண்ட்ஸ் எப்படி மார்க் பண்ணணும், அண்ட் சிம்பிள் ப்ளவுஸ்க்காகட்டும் இல்லை ஹெவி ப்ரைடல் ப்ளவுஸ்க்காகட்டும் ப்ராப்பராக ஃபஸ்ட்டு எப்படி ட்ரேசிங் பண்ணி அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணும்போதும் நம்ம என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் கற்றுக்குறோம், அந்த ஸ்டிச்சஸ்லாம் எப்படி டிசைன்ஸில் அப்ளை பண்ணி க்ரியேட் பண்ணுறது, கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பண்ணலாம், அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எப்படி பண்ணலாம், கிளைண்ட் வந்து ஒரு பிக்சர் காட்டுறாங்கன்னா எப்படி வந்து ப்ரைஸை டக்குன்னு சொல்கிறது, ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, கிளைண்ட் எப்படி மேனேஜ் பண்ணணும், ஒரு கேட்லாக் எப்படி க்ரியேட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸோட என்னோடய கிளாஸ் வந்து இருக்கும். ப்ளஸ் என்னோட 10+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதோட சேர்த்து தான் உங்களுக்கு இந்த பொட்டிக் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் எல்லாமே இந்த கோர்ஸில் உங்களுக்கு இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியும். எனக்கு வந்து பேசிக்காக செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் இந்த பீட் ஒர்க்லாம் தெரியும். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கஸ்டமர் ஹேண்ட்லிங்கு, கேட்லாக் ப்ரிப்பேர் பண்ணுறது, ப்ரைஸ் ஃபிக்ஸிங், அட்வான்ஸ் டெக்னிக்ஸ், ஜர்தோசி ஒர்க்கு, நெட் எம்ப்ராய்டரி ஒர்க்கு, 3D ஒர்க்கு, இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் மட்டும் அட்வான்ஸ் வெரைட்டி மட்டும் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போது சம்மர் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் கோர்ஸ் லைவ் ஜூம் கிளாஸில் 1 month கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பேசிக் தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன். அட்வான்ஸ் கோர்ஸ் மட்டும் அண்ட் ட்ரேசிங், பேசிக் ட்ரேசிங்லேருந்து அட்வான்ஸ் ப்ரைடல் ட்ரேசிங் வரைக்கும் கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். ஜர்தோசி ஒர்க் கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். நாட் ஒர்க் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். ஸோ ஃபுல் சிலபஸ் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் இதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 5000 rupees வரும், ஒன் டைம் பேமெண்ட். 1 month ஃபுல்லாக லைவ் ஜூம் கிளாஸில் உங்களுக்கு இது நடக்க போகுது. அண்ட் ரொம்ப மினிமம் சீட்ஸ் தான். ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. எந்த லாங்குவேஜ் ஆனாலும் பரவாயில்ல, தமிழ், இங்கிலீஷ், கன்னடா, 3ல் எந்த லாங்குவேஜ் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் மட்டும் தான். ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏப்ரலில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. April to May உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபார் ஃபுல் டைம் டீட்டெயில்ஸ், டேட்ஸு அண்ட் ஃபீ ஸ்ட்ரக்சருக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நான் வந்து ஸ்டென்சில் ரெடி பண்ணேன் இல்லையா, ஸோ ஸ்டென்சில் ரெடி பண்ணிவிட்டு இப்போது ட்ரேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டென்சிலே நகர்த்தி வச்சு அந்த நெக் ஷேப் எப்படி இருக்கோ அந்த நெக் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஸ்டென்சிலை வச்சு நான் அப்படியே ஃபுல் நெக்குக்கும் டிசைனை வந்து செட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் ஒரு half ஆஃப் த டிசைன் செட் பண்ணால் போதும், ஈஸியாக அதோட மிரர் இமேஜை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் டிசைனை கூட ப்ராப்பராக ட்ரேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் இருக்கும். அதே மாதிரி எனக்கு பேசிக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க கம்ப்ளீட் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். பேசிக் தெரிஞ்சவங்க மட்டும் நீங்கள் வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் இப்போ நம்ம சம்மரில் லான்ச் பண்ணுற அந்த சம்மர் கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சுத்தமாக செயின் ஸ்டிச்சே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து உங்களால் இந்த அட்வான்ஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸ் தான் எடுக்கணும். ஸோ பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸ்லையுமே நம்மக்கிட்ட 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸ், நீங்கள் டேரெக்டாக வந்து கற்றுக்கலாம். பெங்களூரில் இருக்குது நம்மளோட ஸ்டோர். ஸோ டேரெக்டாக வந்து நீங்கள் கற்றுக்கலாம். இல்லை என்னால் வர முடியாது, பெங்களூரில் இல்லை வேறு ஊர்லேருந்து பார்த்துட்ருக்கேன், இல்லை வெளிநாட்டிலேருந்து பார்த்துட்ருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவும் கற்றுக்கலாம். நீங்கள் ஆஃப்லைனில் எப்படி வந்து கற்றுக்குறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆன்லைன்லேயும் இருக்கும்.
மோஸ்ட்லி 1-to-1 கிளாஸாக தான் இருக்கும். பிகாஸ் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்தா நம்மளோட கிளாஸ் இருக்கும். ஒரு பேட்ச்சில் மேக்ஸிமம் 3 to 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அண்ட் உங்கள் டைமுக்கு சூட்டபுளாகவும் கிளாஸஸ் வந்து நடக்கும். ஸோ ஆன்லைன் கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஆன்லைனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே நான் சொன்ன சேம் சிலபஸ், மெத்தட் ஆஃப் டீச்சிங் எல்லாமே அதே தான் இருக்கும். இல்லை என்னால் ஆன்லைனும் வர முடியாது, ஆஃப்லைனும் வர முடியாது, நான் ஒர்க்கிங்காக இருக்கேன், என்னால் ரெகுலராக அட்டென்ட் பண்ண முடியாது, எனக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அதோட ஃபோட்டோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அதில் என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ நான் அதுக்கு ஃபீட்பேக் கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் அடுத்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம். ஸோ அந்த மாதிரி தான் ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் வந்து மூவ் ஆகும். அதுலேயுமே கம்ப்ளீட் சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் கோர்ஸ் முடித்தோடனே உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸுமே நாங்கள் லான்ச் பண்ணிவிடுவோம், ஆன்லைன் ஆஃப்லைன் ரெக்கார்டட் எல்லாருக்குமே. ஸோ இந்த 3ல் எது உங்களுக்கு பெட்டராக ஆப்ஷனாக இருக்கும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான மோர் டீட்டெயில்ஸ் வேணும், நீங்கள் கிளாஸ்க்கு ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை எம்ப்ராய்டரி சர்வீஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எம்ப்ராய்டரி சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைப் ஆஃப் எம்ப்ராய்டரி, ஹேண்ட் எம்ப்ராய்டரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆரி ஒர்க்லேயுமே வந்து எல்லா டைப் ஆஃப் ஒர்க் லைக் ஸ்டோன் ஒர்க், பீட் ஒர்க், ஜர்தோசி ஒர்க்கு, த்ரெட் ஒர்க்கு, நாட் ஒர்க்கு, 3D ஒர்க்கு, 5D ஒர்க்கு, நெட் எம்ப்ராய்டரி ஒர்க்கு, பெயிண்டிங் எம்ப்ராய்டரி, ஆல் டைப் ஆஃப் எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பெங்களூரில் இருந்தீங்கன்னா டேரெக்டாக விசிட் பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணலாம். இல்லை வேறு ஊர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்கனாலும் வேர்ல்டு வைட் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஷாப்ஸ், பொட்டிக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட ரெகுலராக நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணோம், இல்லை பல்க் குவான்டிட்டியில் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் நாங்கள் ஓன் மேனுஃபேக்சர். ஸோ உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்கும். ஆல்ரெடி நிறைய பொட்டிக்ஸ்க்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், நிறைய ஷாப்ஸ்க்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் கஸ்டமராக இருந்தாலும் ஓகே, இல்லை பொட்டிக் ஓனராக இருந்தாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். சிங்கிள் ப்ளவுஸ் ஆர்டர் பண்ணாலும் ஹோல்சேல் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எங்களோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஜஸ்ட் 600 ரூபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. என்னோட டிசைன்ஸ் கேட்லாகில் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு கேட்லாக் லிங்க் வரும். நீங்கள் அதிலே எல்லா டிசைன்ஸ் ப்ரைஸுமே நீங்கள் பார்த்துக்கலாம். மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணனாலும் எல்லாமே கேட்லாகில் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி எது வேணுமோ நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ட்ரேசிங் பேப்பர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. இந்த டிசைனோட ட்ரேசிங் பேப்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் பிளாகில் கொடுத்துருக்கேன். பிளாகோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லாட்டி prisara.com வெப்சைட்டில் போய் செக் பண்ணுங்கள், பிளாக் வந்து இருக்கும். அந்த பிளாக்லேயுமே நான் உங்களுக்கு எல்லா டிசைன்ஸ், நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணுற எல்லா டிசைன்ஸோடைய ட்ரேசிங் பேப்பர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ட்ரேசிங் பேப்பர் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் பேப்பர்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை பல்காக பேக் ஆஃப் 10, பேக் ஆஃப் 20 அந்த மாதிரியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஸ்டென்சில் அப்படியே நகர்த்தி வச்சு பாருங்கள். ஒரு நெக்கோட ஹாஃப் போர்ஷனுக்கு நான் ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பேப்பரை வந்து ஹாஃபாக இப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு சிசர் எடுத்துக்கோங்க. சிசர் எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக பேப்பரை வந்து பிடிச்சி நல்லா அழுத்தி வந்து ரப் பண்ணணும். ஸோ நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி அதே மாதிரி பண்ணுங்கள். நல்லா டைட்டாக பேப்பரை பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு சிசர் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ரப் பண்ணுங்கள். நல்லா கொஞ்சம் அழுத்தி ரப் பண்ணணும். ஸோ ரப் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு ஒரு சைடு நம்ம ரெடி பண்ண டிசைனு இன்னொரு சைடுமே வந்துடும். ஸோ அப்போது ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு இருக்கும். நெக் ஷேப்பில் இருந்து அந்த டிசைன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக உங்களுக்கு மிரர் இமேஜாக இன்னொரு சைடு வந்துடும். ஸோ இதே மாதிரி பாருங்கள், நல்லா அழுத்தி பிடிச்சி பண்ணுங்கள். இது வந்து ப்ரொஃபஷனல் மெத்தட் ஆஃப் ட்ரேசிங். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் வந்து கார்பன் ட்ரேசிங் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஒயிட் பென்சிலை வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுட்டு இந்த மெத்தட் ஆஃப் ட்ரேசிங் நீங்கள் பழகுனீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், 2 சைடுமே நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் வந்து பேப்பருக்கு வந்து ஹோல்ஸ் போடணும். ஹோல்ஸ் போடுறதுக்குமே நம்ம நீடில் வச்சும் ஹோல்ஸ் போடலாம், இல்லாட்டி ப்ராப்பராக அதுக்கு மிஷினும் இருக்குது, பின்னிங் மிஷின் அப்படின்னு இருக்குது. ஸோ அதன் மூலிமா நீங்கள் ஹோல்ஸுமே போட்டுக்கலாம். அது நான் நிறையா வீடியோவில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே ஹோல்ஸ் போட்டு முடிச்சுட்டு நம்ம கரெக்டாக நெக் மெஷர்மெண்ட் எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த பேப்பரை வச்சு நெக்கை சுற்றி அந்த டிசைனை வந்து ஒரு சாக் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ரப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ட்ரேசிங் வந்து ரெடி ஆகிடும். இன்னும் ப்ரொஃபஷ்னலாக இதை இன்னும் டீட்டெயில்டாக பேசிக் ட்ரேசிங்லேருந்து அட்வான்ஸ் பல்லாக் டிசைன் ட்ரேசிங் வரைக்கும் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ட்ரேசிங் ஒர்க் ஷாப்ஸ் கூட லான்ச் பண்ணுவோம். ரெகுலராக நம்மளோட சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து என்னென்ன ஒர்க் ஷாப்ஸ் வரப்போகுது, கிளாஸஸ் வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாமே நான் அதில் போஸ்ட் பண்ணுவேன். அப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ட்ரேசிங் முடிச்சாச்சு. ட்ரேசிங் முடித்தோடனே நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஃபஸ்ட்டு டிசைனை உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு அவுட்லைன் போடணுமா, இல்லை அவுட்லைன் போட்டுட்டு உள்ளே ஃபில் பண்ணணுமா, அந்த மாதிரி. ஸோ நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி ஒர்க் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அவுட்லைனே கொடுக்க போகிறதில்ல. எல்லா டிசைனுக்குமே டேரெக்டாக ஜஸ்ட் அந்த லோடிங் ஒர்க்கு அந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃப்ளவர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இதோட சாரீ வந்து டார்க் ப்ளூ கலர், தட் இஸ் நேவி ப்ளூ கலர் சாரீ. ஸோ அதனால் அந்த ஃப்ளவர்ஸ்க்கு எல்லாமே நான் நேவி ப்ளூ யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறேன். அந்த லீஃப்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா கர்தானா பீட்ஸ். ஸோ கர்தானா பீட்ஸ் வந்து கொடுத்து ஷார்ட்
அண்ட் லாங் ஸ்டிச் மூலமா அந்த லீஃப் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஒரு 3 லைன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லீஃப் ஃபுல்லாகவே ஃபில் ஆகிடும். ஸோ ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கட்டனா பீட்ஸு இல்லாட்டி சுகர் பீட்ஸு எது வேணாலும் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் எல்லா லீஃபுமே ஃபில் பண்ண போகிறேன். அண்ட் கிளாஸஸ்லையுமே எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாத்துலேயுமே கற்றுக் கொடுக்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பேசிக் தெரிஞ்சவங்க இந்த அட்வான்ஸ் கோர்ஸ்க்கு மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரி டேவோட கிளாஸோட ரெக்கார்டிங்குமே உங்களுக்கு கிடைச்சிடும் வித் லைஃப் டைம் ஆக்சஸ். ஸோ இப்போது லீஃப் எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ளவருக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாரீ கலரோட த்ரெட் யூஸ் பண்ணி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வித் சம்கி, கோல்டு சம்கி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வித் சம்கி யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு 6 பெட்டல்ஸ் போட்டிங்க அப்படின்னா அழகாக வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். சென்டர் போர்ஷனில் வந்து நீங்கள் அகெயின் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி ஒரு பீட் கொடுக்கலாம். இதில் வந்து நான் வந்து ஒரு ஜர்கான் ஸ்டோன் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா பார்க்கறதுக்கு இன்னும் கிராண்டாக அந்த ரிச் லுக் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஜர்கான் ஸ்டோன்ஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நம்மளுடைய கேட்லாகில் செக் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஜஸ்ட் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கேட்லாக் லிங்க் வரும். நீங்கள் அதிலேருந்து மெட்டீரியல்ஸுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ட்ரேசிங் பேப்பர், இந்த ஹோல்ஸ் மிஷின் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹோல்ஸ் மிஷினுக்கு எந்த வாரண்ட்டியும் அண்ட் கேரண்டியும் கிடையாது. ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மறக்காமல் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போது ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு அமுக்கி ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன், ரொம்ப எலிகண்ட்டாக சிம்பிளாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மெயினாக இந்த கிளைண்ட் வந்து எனக்கு மோஸ்ட் ஆஃப் த்ரெட் ஒர்க் வந்து வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணியிருக்கோம். இல்லாட்டி இந்த ஃப்ளவருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம பீட் வித் சம்கி யூஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம அந்த இட்லி பீட்ஸு, ரைஸ் பீட்ஸ் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வித் சம்கி. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கோன் ஜரி யூஸ் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக கூட நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கோன் ஜரி. அண்ட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலையுமே நீங்கள் யூடியூப்லேயும் செக் பண்ணி பார்க்கலாம். கோன் ஜரி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஹார்ட்டாக ஒரு டிசைன் பண்ணியிருந்தோம். ஸோ அதே சேம் கோன் ஜரி தான் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து அங்கங்கே ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து போட்டுக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கிளைண்ட் மோர் ஆஃப் த்ரெட் ஒர்க் கேட்டதுனால நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடுறோம். இல்லாட்டி அங்கங்கே ஒரு ஸ்டோன் அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பீட்ஸுமே நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நெக்கை சுற்றி ஒரு 2 லைன் செயின் ஸ்டிச் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை செயின் ஸ்டிச் வேண்டாம் அப்படின்னாலும் ஒரு பைப்பிங் வச்சும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ எனி ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ப்ளவுசஸுமே அவைலபிளாக இருக்குது, மேட் ஆன் ஆர்டர். ஸோ எல்லா டைப் ஆஃப் டிசைனர் ப்ளவுஸ், பேட்டர்ன் ப்ளவுஸ், எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் எல்லாமே கஸ்டமைஸ்டாக ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ளவுஸ் மட்டும் இல்லாமல் சாரீஸ், லெஹெங்காஸ், குர்த்திஸ், கவுன்ஸ் எல்லாமே நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் பெயிண்டிங் பண்ணி எம்ப்ராய்டரி பண்ணோம் அப்படின்னாலும் அந்த சர்வீஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பொட்டிக்லேருந்து வந்த ஆர்டர் தான். ஸோ அவங்களே ஸ்டிச் பண்ணிப்பாங்க, நம்ம ஒர்க் மட்டும் பண்ணி கொடுத்தா போதும். ஸோ ஃபைனலாக பாருங்கள், பேக் நெக், ஃப்ரண்ட் நெக் அண்ட் ஸ்லீவ்ஸு, அதுக்கப்புறம் புட்டாஸ்க்குமே இந்த ஃப்ளவராக கொடுத்து பியூட்டிஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கஸ்டமராக இருந்தீங்கன்னா உங்கள் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நாங்களே ஸ்டிச் பண்ணியே கொடுத்துருவோம். இல்லை நீங்கள் டெய்லர் ஷாப்ஸ், புட்டிக்ஸ் வச்சுருக்கீங்கன்னா நான் ஒர்க் மட்டும் வேணாலும் ஒர்க் மட்டும் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதோட பிக்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரைசிங் பேப்பர் எல்லாமே நான் ப்ளாகில் கொடுத்துருக்கேன். ப்ளாகோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளவுஸஸ் கஸ்டமைஸ் பண்ணணும்னாலும் சரி, இல்லாட்டி கிளாஸை ஜாயின் பண்ணணும்னாலும் சரி, ஸ்க்ரீன் தெரியாமல் மறக்காமல் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.